போட்ட கோலம். ஆமாடா சூப்பராக இருக்கு. லட்சுமி ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும். போடுங்க முழு வித்தையும் காட்டுறிய போல இருக்கு இன்னைக்கு. ரொம்பலாம் பெருசாலாம் போடல. 2 மணிக்கே உட்காந்து போட்டுருக்கேன். சரி நீங்கள் எந்திரிச்ச பிறகு கலர் பொடி கூட போட முடியாது. ரெடி ஆகிட்டான்னு இருப்பியா? அதுக்கு கூட கோலத்தை போட்டுட்டு வந்துடலாம் நினச்சி அதுக்குள்ளே முடிச்சிட்டேன். நான் அதுக்கு சொல்லலாமா, இது ரோடு நம்ம வீடு கிடையாது. உனக்கு மாடு போவோம், பைக்கு போவோம், கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அவ்வளோதான். கஷ்டப்பட்டு போடுறீங்களே அதுக்கு தான் நான் சொல்லுவேன் தவிர வேறு எதுக்கும் நான் சொல்ல மாட்டேன். பின் எதுக்கு இவ்வளோ கலர் பொடி வாங்கி வந்தானே எதுக்கு நீங்கள் போடுற கோலப்பொடியும் உங்கள் பாப்பாவே போட்டு காலி பண்ணிட்டான். அப்படியா? நீங்கள் போடுற கோலத்தை நாங்கள் ரசிக்கிறதுக்கு தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படி இருந்து நாங்கள் எதுக்கு வேண்டாங்க, ரோட்டில் வேண்டாங்க, வீட்டுக்குள்ளே போடுவோம். அதுக்கு நீ ஆசையாக போடுவா, நாங்கள் வெளியே வரக்குள்ளே மாடு கீடுன்னு சொல்லி மீச்சு போயிட்டு போயிடும். பைக்கு போவோம், நம்ம தொழில் வேணிக்கினே ராவிட்டு போகிறதுக்குலாம் ஆள் இருக்குது. சரி போயிட்டு போட்டுப்பா. ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ மாடலாக பண்ண மாட்டாங்க. நான் எங்கே வந்து ரோஸ் பூ குளத்தை விட மாறவே இல்லை, அதே ரோஸ் பூ குளம் தான். எப்போ இந்த சங்கரை கொஞ்சம் பெரிய பிள்ளையில இருந்ததே போட ஆரம்பித்தது ஒரே ரோஸ் பூ குளம் தான். செல்லக்குட்டி மொட்டமண்டையா ஹாப்பி பொங்கல். எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லியிருங்க. என்னங்க ஹாப்பி பொங்கல். அப்பாடி எந்திரிங்க, மணி 4 மணி. ஓடு பல் விளக்கிட்டு சீக்கிரம் குளிச்சுட்டு வா. எல்லாம் ரெடியாக இருக்குது, குளிச்சுட்டு வந்தால் ஆரம்பிச்சிடலாமாடா? நான் குளிக்கிற ஐடியா இருக்கா? அப்படி வா, மோட்டர் போட்டு தரேன், தண்ணி சூடாது. மொட்டமண்டையா மொட்டமண்டையா வா, முடிக்கிற மாதிரி இல்லை. சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போம். போன வருஷம் மாதிரி பாதியில் ஜாயின் பண்ணிட்டோம். லட்சுமி கொஞ்சம் வாயை மண் வச்சு இதில் வச்சு போகணும் பாரு. முன்னாடி வச்சு நாமவே இருக்கோம், வச்சு போகணும். ஆமாம், மொட்டைப்படி முடிச்சுட்டானாடா? 2 மணிக்கு முழிச்சு சங்கரி தான் அம்மா நினைச்சு இம்மோ எந்திரிமோ எந்திரிமோனுக்கு வந்து அழுதுகிட்டே இருந்தா தெரியுமா? ஆமா பேரு சரியா? சாமி திடீர் கொசு பொட்டு வைக்கி நல்லா இருக்கு. சங்கரி தான் பிள்ளையார் வைக்க ஆசைப்படுவா, நீ வச்சிருக்க. வேற புது வேட்டி இதுக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறா. புது வேட்டி இதுக்குள்ளே இருக்க மாட்டேங்குது. ஆமா புது வேட்டி போயிட்டு பூசி எல்லா வருஷமும் காய்கறி முன்னாடி இருக்கும். போர் அடிக்க கொஞ்சம் டென்ஷன் முடிச்சுட்டே இருப்பாப்பாவே. அது நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். டேடியை டென்ஷன் கொடுத்ததும் உங்களோட ஹாப்பி. இப்படியும் நீங்க வந்து எங்களை திட்டாம உங்களுக்கு இருக்க முடியாது. எதையாச்சும் ஒரு இது எப்படி திட்டுவாங்க. ஆமா, நம்மளும் திட்டு வாங்கக்கூடாதுமோ, ஆனா எதையாவது ஒண்ணுல சொதப்பிடுவோம். ஆமா, அப்புறம் என்ன பண்றது? திட்டு வாங்க தானே செய்யணும். யாரடா திட்டுற? உங்களோட திட்டுறேன். வேலூர் இருந்தா ஏன் டாடி திட்டுறீங்க? ஏன் திட்டுறீங்க? ஆமா, அவ வந்து எது பேசுறா? நீங்க பேச மாட்டீங்க. நான் ஏதாவது சொன்னா கம்முன்னு கேட்டுட்டீங்க. விளக்கு நம்ம வீட்டுல தான் சின்ன விளக்கா இருக்கு. நாளைக்கு பொங்கல் போய் சுத்தமா காலு பாரு, காலு மிதிக்கிறது கூட தெரியல பாரு. அம்முட்டி டாடி நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த வேடிக்கை மிதிச்சிட்டு வராங்க. வேடிக்கைலாம் நான் ஒண்ணும் மிதிக்கல. என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மிதிக்க போட்டோமா, அதுக்கப்புறம் ரெண்டாவது உண்ணி அழுத்திக்கிட்டு என்னதே எடுக்கணும். நடக்கும்போது அந்த கடைசி உண்ணி தானே நடப்போம் எல்லாரும். ஆமா, அதுல பட்டிருக்கோம். கரெக்டாக இருக்கு, நம்ம விளக்குள்ளதான். நீ அந்த பெரிய விளக்கு பார்த்துட்டோம்னே தூக்க முடியாது. வேற எதுவும் கிடையாது. உனக்கு இப்ப அந்த திருவிளக்க பார்த்த உடனே அதுக்கு மேல ஆசை வந்துட்டு. ஆசைலாம் இல்லை, அதெல்லாம் நடக்க முடியாது. அப்பா இதே வெயிட்டா இருக்கு, போதும். அது எதுக்குங்க? எனக்கு ஆசை இல்லை. அது விளக்குறதுலாம் லேசுப்பட்ட காரியமா? வாங்குறது ஈஸி, வாங்குறது ஈஸி இல்லை. இப்போ விளக்கு
இப்படி இருக்கட்டும். இந்த வைக்கு வந்தா நிற்கும் ஃபர்ஸ்ட் விளக்குக்கு ஜன்னல் இந்த நான் இதில் போய் இது எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் அப்படி. ஆமாம் பாப்பா எந்திரி புரிஞ்சு கொடு ஒரு நூலும் இல்லையாடா இருக்குமா? நான் உட்காருக்கு இல்லை அதை புரிஞ்சு தான் போடணும் அம்மனை கேளு நம்ம உட்காந்துருந்தாம போடுவாங்க ம் நான் உட்காரக்காக அப்படி பண்ண நினைச்சியோ மொழி எதுவுமே தூக்கி வச்சேன் அது பர்ஸுக்குள்ள அதானே இப்போ இதுக்கு தான் திட்டுவாங்க அந்த பர்ஸ் துவைக்கிறதுக்காண்டி எடுத்தேமா. முதல்ல நூல் ஏய் இதுல ஒரு ரெண்டு பிடிக்குள்ள தூக்கி போய் தேடு போ பழைய ஊத்திட்டு வரேன். எங்கடி எதுக்கு திட்டுன்னு தெரியுதா என்ன பண்ண நல்லா நல்லா போயிட்ட நல்லா திட்டக்கூடாதுன்னு இருக்கேன் போய் படுக்கலாம். பொண்ணையும் தூங்கலாம். நீ என்னைக்கு எப்படி தூங்கினா? மற்ற நேரம் எப்படி தெரியல, பொங்கலுக்கு எழுப்பணும்னு நான் எழுந்திருவேன். இப்பெல்லாம் இருக்க பரவாயில்ல முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும் நான் எழுப்பினா அடிப்பா தெரியுமா இப்போ தான் சொல்லணே கொடுங்க. அவனுக்கு என்னமோ நான் திட்டிகிட்டே எழுப்பினாலும் கோவப்பட மாட்டேங்க. நீங்க செல்லக்குட்டி பாசமா இருந்தாலும் அடிதான் முன்னாடி தான் ஓவர் அடிக்கணும் டைம் இருக்குமா? ஆமா கை பசிக்க குடிங்க குடிங்க இது வெளியே இருக்கு லைட்டா பாருங்க அம்மா 2 மணிக்கு எழுந்திருந்தாடா. ஓகேவா? என்ன கேள்வி ரொம்பலாம் சூடா இல்ல. ஏப்பா இது வந்து பார்த்தேன் இது என்ன காப்பி? தண்ணி எல்லாம் விட்டாங்க. டாடி ஒருவேளை காப்பி கூட ஊத்தி குடிப்பாவளோ? நீ காப்பி கொண்டு வர மாட்டான்னு நினைச்சேன். நான் சரி கிளாஸ் இருந்துச்சு. அவளுக்கு உடம்பு வலி சளி பிடிச்சா உடம்புல வலிக்கும் தெரியுமா? பகல்ல தூங்க மாட்டேங்க மாட்டேன். நைட்டு 10 மணி ஆயிருது. காலையில நான் 2 மணிக்கு வரை எவ்வளோ எழுந்திரிச்சிருக்கா அதில் எப்படி 1/2 மணி நேரம் முடிச்சுட்டு வந்திருப்பா. அவங்க எனக்கு சிரிப்பு தான் தாங்க முடியல. நீ எலும்புலன்னா அழுவாளா இவ்வளவு போய் எழுப்பி எடுக்க போறேன்னுமா எந்திரிமான்னு இதை எழுப்ப முடியுமா? எந்த அப்புறம் என்கிட்ட கீழே வந்து கிடந்தா. ஃபர்ஸ்ட் பெட்ல தான் படுத்திருந்தா. குட்டியக்கா அப்புறம் 2வது உருண்டு கீழே வந்துட்டா. அதான் நீ போனவொடனே நீ நினைச்சிட்டா உள்ள இருக்கு. அப்புறம் தான் நான் எழுப்பி அம்மா வெளியே இருக்கான்னு சொல்லி ஜன்னலில் இருக்கு காட்டினேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா அம்மாவை பார்த்தாச்சு. முதல் நாள் நம்ம கோயில முன்னாடி தானே பொங்கல் விடுவாங்க. முடிஞ்சிடும். நம்ம 4 மணிக்கெல்லாமே நாங்களாம் ஒரு நாள் 5 மணிக்கெல்லாம் எங்கள் அம்மா போவோம். 5 மணிக்கெல்லாம் பொங்கல் விட்டு முடிச்சிடுவாங்க. சொல்ல முடியாது போய் பொங்கல் விட்டாலும் விட்டுருப்பாங்க. பொங்கல் விட்டு கொஞ்சம் கழிந்தாம பூஜை ஆகும். பூஜைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆமா இப்பவும் கொலை விடுறதுக்குலாம் ஆட்கள் இல்லை கிடையாது. முன்னாடி கொலை விடும்போது அங்க யார் வீட்டுல எங்க பொங்கல் விடுறாங்கன்னு கேட்கும். மேக்க விட்டாலும் கேட்க தெரியுமா லைட்டா. அப்புறம் நம்ம கோயில்ல கொலை விட்டாலுமே எங்க வீட்டுக்குலாம் நல்லா கேட்கும். உள்ளார காத்து இல்லைனாவே விளக்கு பத்திக்கும் காத்து கொஞ்சமா வருதே. காத்து அடிச்சால் விளக்கு அணையதான் செய்யும். சரியா? இதை போய் நின்றுக்கிட்டு நம்ம வந்து அபசகுணம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எந்த விஷயத்துலையுமே புரியுதா? அப்படி நினைக்க கூடாது. இருந்தாலும் விளக்கு பத்தச்சு வீர நம்ம சாமி கும்பிட்ற வரைக்கும் இதுல நல்லா இருக்கணும். அப்படிலாம் விட மாட்டோம். பக்கத்துல பக்கத்துல இருந்துக்கணும் போய். நம்மளுக்கு நேரே அது வாசல் வேற அப்படிதான் இருக்கும். அது அப்பப்போ பார்த்துக்கணும். இதாச்சும் பரவாயில்ல. நம்மளுக்கு கீழே வீடு இருந்துச்சுன்னா வெளியே தான் வச்சிருப்போம். ஆமா. ஏய் ஒட்ட மாட்டியா? ஆ ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணி முடிச்சிட்டியா? ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சொல்லணும். சொல்லு. 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? 2ம் தங்கி முடிச்சு மண்டையை இப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. ஆமா அக்கா இதுக்கு மேல தலை விரிச்சு போட்டு லீவுனால இவாளும் பேர் பார்க்க விட மாட்டேங்க, அவளும் பார்க்க விட மாட்டேங்க. ஏய் ஒட்ட மாட்டியா? குட்டி எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டாச்சு பாரு. ஹாப்பி பொங்கல் சொல்றா. டேய் ஹாப்பி பொங்கல். ஒட்ட மாட்டியா? ஆரம்பிச்சலாமா? எல்லாரும் ரெடி. போல போல முடினீங்க. ஏய் இப்போ கலர கூடாது. இதுக்கு தான கலரணும். விட்டு பார்த்தே கொலை வருதான்ட்டு. சங்கமா டேய் பொங்கல் பொங்குற மாதிரி எங்க வீட்ல எப்பவும் மகிழ்ச்சி பொங்கணும் அப்படின்ட்டு. வை வை. ஒட்ட மாட்டியா? அடுத்த வருஷம் நீ பத்த வை. சரியா? அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண அடுத்த வருஷம் சொன்னா நல்லா. நீங்க அப்படி போட கூடாது. இது அவ ஒரு கணக்கு உண்டுடா. ஒரு டீக்கா. நிமிஷம். ஏ கை
சுடு. நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டுங்கடா சங்கரி. போடுங்க. உனக்கு எப்படி தோணுதோ சரி. சிந்தக்கூடாதுண்ணா. பெரிய பிள்ளையா வேணுமா? ஓகே தீ வைங்க டக்கு டக்குன்னு பொங்கல் வரணும். என்னம்மா என்ன இங்கே பார்க்கணும்? பார்க்க மாட்டேன். அது என்னது? அது படப்பு. அம்மா அது அது அதை எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுவோம்ல குழம்புல வச்சு. அதனால் அந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறோம் அது கொடுக்குறவங்களுக்கு. அதான் சாப்பிட போகிற எல்லாத்தையும் வச்சுருக்கோம். அம்மா முகம் மட்டும்தான் பளிச்சுன்னு இருக்குது. போட்டது என்னைக்கு சந்தோஷத்தில் பளிச்சுன்னு இருக்குண்ணே. நீ உடனே மேக்கப்புக்கு போகிற பற்றியா? பளிச்சுன்னு அப்படின்னு நினச்சேன். என்னடா போங்க பூ வச்சுட்டு வாங்க. நான் கூட தீ பார்க்கேன். போங்க வேகமாக வைக்கேன். கவலைப்படாதீங்க. இப்படிலாம் சொதப்ப மாட்டேன். போயிட்டாங்க 3 பேருக்கும் பூ வச்சு விடுங்க. பொங்கல் பொங்கும்போது என்ன சொல்லணும்? பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படி சொல்லணும். சரியா? கொலை விடுவியா நீ? அப்படி விடணும். டேடி கொலை விடுறேன். நீ பொங்கலோ பொங்கல் சொல்லு. ஒரு தட்டி விடு. உதறி விடு சங்கரி. சங்கரி பொங்கலோ பொங்கல் குட்டியக்க சொல்லு. பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டியா? சில பேர் சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க. சக்கரை பொங்கல் இதுவும் வைக்காங்க. இது இறக்கிட்டு சக்கரை பொங்கலும் வைக்காங்க. இல்லை நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எப்படின்னா இன்னைக்கு வெண்பொங்கல்மா இந்த இதை பார்த்து மூடி வச்சுருவாங்க. கெட்டி ஓப்பன் பண்ண மாட்டாங்க இந்த பொங்கலை. இந்த பொங்கலை அடுத்த நாள் தான் எடுப்பாங்க. நாங்கள் மாட்டு பொங்கல் நினைக்கு தான் எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல். முன்னாடி நம்ம ஊரில் நிறைய பேர் மாட்டு பொங்கல் விடுவாங்க. உங்கள் வீட்டில் விடுவீங்களா? அப்படி நாங்கள் எல்லாம் இது பொங்கல் அப்படிலாம் வச்சு விட மாட்டோம். மாடை குளிப்பாட்டி எங்கள் இதில் எப்படின்னா போகி அன்னைக்கே மாடுகள்லாம் குளிப்பாட்டிடுவோம். கொம்புலெல்லாம் பெயிண்ட் அடிப்போம். நாங்கள் இன்னைக்கு என்னென்னா எது அந்த ஒரு நோஞ்சா மாடு ஒன்று இருக்குமே. பெரிய ஆளெல்லாம் தெரியும். அதானே உனக்கு ஏதாவது பேசிட்டே இருக்கணும். ஆமாம் பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பேன். நீ அந்த குட்டி விளக்குள்ள இருப்பா. சொத்தோட பிள்ளையா இருப்பா குட்டியா. நாங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருப்போம். தண்ணி நல்லா எடுத்துருமா. நல்லா கெட்டியாக வரட்டும். சரி நான் இதை பார்த்துக்கிட்டேன். நீங்கள் அங்கே படப்பு போடுறதுக்கு எல்லாம் பாருங்க. சக்கரை வேறியா? அந்த வேலையை பார்ப்போம். ஆமாம் உன் எடுத்துகிட்டு வரியாடா? தெரியுமா எங்கே இருக்குன்ட்டு? ஆரஞ்சு பழம் சாமிக்கு இல்லை. சாமி கும்பிட்டு எடுத்துக்க. சரி வச்சிருமா. எப்பவுமே நம்ம இந்த இதுக்கு நம்ம திரட்டி எடுக்க மாட்டோம். அப்படியா? எந்த பூமா வைக்கலாம்? இப்போ எடுத்து போடலாம். இந்த பூ இப்போ போடு. அப்படியே எவ்வளோ கிலோ இருக்கோ அவ்வளோத்தையும் போடு. நான் போடுறேன். வைக்கேன். தேங்காய் தண்ணி இருக்கும். இதில் ஒன்று எடுத்துக்கிட்டா மொட்டை மொட்டையா? ஏன்டா டேய் சாமி கும்பிட்டு எடுத்து போனோமா? கொஞ்ச நேரம் சரியா? என்ன பண்ணி மொட்டை முண்டைகளா? மொட்டை முண்டை தள்ளி விட்டுட்டாமா. ரொம்ப இதாக பண்ணக்கூடாது. ஒரு ட்ரெஸ் வந்து
எடுக்கணும்டா. கண்டிடுமா கண்டிடுமா. இப்ப அப்பா அவங்க ஃப்ரெண்ட் எப்படி கூப்பிடுவாங்க பாரு. அப்படியே கூப்பிடுவாங்க. என்ன ஒரு அழகா வெடிக்குது. கேட்க வச்சிருமா. கா 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 கா. எப்படி கூடு. இல்ல கா 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 கா. அது இப்பதான் தூங்கியே முடிச்சிருக்கோம். வாங்க சாப்பிட நம்ம கோயில் போவோம். சொல்றது கேட்டா கா 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 கா. கிளம்பி போயிட்டு வந்துருமா. அம்மா இது வேணுமா? என்னது அவனுக்கு ஒரே ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிடுமா எல்லாரும். பாருங்க. வாங்க. என்னது சரி 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 வா, இது பொங்கல் தண்ணி தெளிச்சிக்கலான்னு பார்த்தேன். அவருக்கு அப்ப சரி பரவாயில்ல எடுத்து கொடுங்க. சரி சாப்பிடு. உள்ள நீ தானே போ. அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். குட்டிக்க சொன்னாலா குட்டிக்க ஆரத்தி படுத்து வச்சிட்டாலா. சொல்லு. அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லு. அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். இதான் நான் போட்ட கோலம். ஆமாடா சூப்பராக இருக்குது. ஹாப்பி பொங்கல் எழுதிட்டேன். ஹாப்பி பொங்கல் வந்து கொஞ்சம் நீட்டாக எழுதியிருக்கலாம். அது இப்போ எழுதுனது அவசரப்பட்டு அப்படி தானே. கோலம் சூப்பர் தான். நேத்து நைட் நான் நிஜமா உட்கார்ந்து அழகா எழுதிட்டேன். ஆமாம் நல்லா அழகாக இருக்குது. டேய் ஹைசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிசைன். நீ போட்ட கோலம் எங்கே இருக்குது? அழிச்சிட்டியா? அழகாக இருந்துச்சு. அழிச்சிட்டல்ல. ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். காக்கா அரைஞ்சாலாம் கோழி அரைஞ்சாலாம் அம்மா போட்ட கோலம். ஆனா அம்மா பொங்கல் சம்மந்தப்பட்டது பண்ணல. சும்மா போட்டிருக்கா. உங்கள் அம்மா இது போட்டதே பெருசு. நல்லா கலர் கொடுத்துருக்கா. ஆமாம் உங்கள் அம்மையை வர சொல்லு. அம்மா உன் கோலத்தை பாரு என்ன கலர் கோழியா? ஆ ரோஜாப்பூ குளம் எப்படி இருக்கு? ரோஜாப்பூ கோலம் என்ன மாதிரி அழகாக இருக்குது. வா வா வா. கொம்பு இருக்கோ? எப்பாவது போடும்போது ஒரு பூ சின்னதாகவும் நல்லா இருக்குடா நல்லா இருக்கு.